ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே. பிரமாதம் பாரதி. என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நம்ம அறிமுக பாடல முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டியே, என்ன விஷயம்? பாரத், முதல்ல என்னுடைய வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட பிறந்த நாள், 52வது எபிசோட். நாடு முழுவதும் 23 மொழிகள்ல வாக்காளர் ஜங்ஷன் வழியா ஒரு தொடர்ச்சியான பயணம். இந்த பயணம் தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சுப்பா. ஆமாம் பாரதி, இப்பதான் நம்ம இந்த பயணத்தை தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1 வருஷம் ஓடி போயிடுச்சே. ஆமா, இந்த முழு பயணத்திலயோ நாம நம்ம நேயர்கள் கிட்ட இருந்து அபரிமிதமான அன்பையும் ஆதரவையும் வாங்கியிருக்கோமே. கரெக்ட் பாரதி. என்ன நம்ம நிகழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எங்களையும் சேர்த்துக்கீங்க. வணக்கம். வணக்கம் மாமா, உங்களையும் கல்பனாவையும் இந்த நிகழ்ச்சியின் வாக்காளர் ஜங்ஷன் நிறைவு நிகழ்ச்சிக்கு வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். நிறைவு நிகழ்ச்சியை பத்தி பேசுறோம் அப்படின்னா விடை பெறுதல் தானே பாரதி. ஆனாலும் விடை பெறுதலும் விடை கொடுத்தலும் வாழ்க்கையோட ஒரு உணர்வு தானே. அப்போ இந்த பயணத்தின் நேரத்தை வீணாக்காம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சலாமாமா. கடந்த எபிசோட்ல இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்ம நேயர்களுக்கு எடுத்து சொன்னோம். தேர்தல் ஆணையர் அனூப் சந்திர பாண்டே அவர்கள் மற்றும் அருண் கோயர் அவர்கள் சொன்ன முக்கியமான தகவல்களை நாம பகிர்ந்துகிட்டோம். அதுக்காக நம்ம நேயர்கள் நமக்கு நன்றி செய்திகளை நிறைய அனுப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மாண்புமிகு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்களை இந்த சந்திப்புல தொடர்பு கொள்ளணும்னு கேட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரும் அதை ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? அப்ப சீக்கிரம் அவர் சொன்னதை கேட்கலாமே. கேட்கலாம் கல்பனா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இசை இடைவேளை. ஒரு விரல் உயர்த்துவோம், அதன் பெருமையை உணர்த்துவோம், தேசத்தின் கருவறை வாக்குச்சாவடி போற்றுவோம். 18 வயதினிலே வாக்காளராயாகிறோம், தேசத்தின் வளர்ச்சிக்கு அவதாரமும் எடுக்கிறோம். அலட்சியம் வேண்டாம் நண்பா, வாக்கின் அருமை புரிந்திடு நண்பா. 18 வயது நிறைந்தால் உன் வாக்குரிமை பதிந்திடு நண்பா. நிகழ்ச்சியில இப்ப தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் சொன்னதை கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் அதை கேட்க ஆவலா இருக்கேன் பாரத். 1950 தொடங்கப்பட்டதிலிருந்து தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல் அப்படிங்கிற இலக்க நோக்கிய பொறுப்புணர்வோட தங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த பயணம் குறித்து நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்களுடைய பேச்சை கேட்போம். சர்பிரதம் முதல்ல வாக்காளர் ஜங்ஷனின் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியும், இந்தியா உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம், மிக பழமையானதும் கூட. அதனை மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அழைக்கிறோம். நம்ம நாட்டில் 95 கோடி பேர் வாக்காளராக இருக்காங்க. 18 வயசுலேருந்து 19 வயதுடைய இளம் வாக்காளர்கள் 1.85 கோடி இருக்காங்க. 80 வயதுக்கு மேற்பட்டவங்க, அதாவது மிக மூத்த வாக்காளர்களும் சுமார் 1.85 கோடி பேர் இருக்காங்க. 100 வயதை கடந்த வாக்காளர்கள் அவங்களும் 2 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்காங்க. இவர்களில் திருநங்கைகளும் 50,000 பேர் வரையில் இருக்காங்க. உடல் குறைபாடு உள்ளவர்களும் 81 லட்சம் பேர். கூடவே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றா 12 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளை நாம உருவாக்குறோம். 1 கோடிக்கு அதிகமான தேர்தல் பணியாளர்கள் இந்த நடைமுறைகளில் கலந்துக்கிறாங்க. அவர்களுக்கு நாம நன்றி தெரிவிக்கணும். காரணம், கடினமான பணிகளை மேற்கொண்டு அவங்க வாக்காளர்களை சென்று சேர்றாங்க. வாக்காளர்களுக்கும் நாம நன்றி சொல்லணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 67% அதிகமான வாக்குகள் பதிவாயிடுச்சு. அதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பங்கு பெற்றிருந்தாங்க. மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இது அனைத்து தரப்பினருக்குமான திருவிழா. இதுல பங்கு பெற்று சமூக விஷயங்கள் குறித்து விவாதிக்கவும் வாக்களிக்கவும்
வாய்ப்பளிக்குது. वोट करने का मौका देता है. புவியியல் அம்சங்களால தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ற சவால்களை பத்தி ராஜீவ்குமார் அவர்கள் மேலும் என்ன சொன்னாருன்னு கேட்கலாமா? हमारा देश நம்ம நாடு ஜியாகிரபிக்கலி பலவிதமான மாறுபாடுகளை கொண்டிருக்கு. வடக்குல உயரமான மலைகள், தெற்குல பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டருக்கு மேல நீண்ட கடற்கரை, மேற்குல பாலைவனங்கள், கிழக்குல அதிக மழை பெய்யும் இடங்கள்னு மாறுபட்டு இருக்கு. சோ இத்தகைய டிஃபரன்சஸ் அதிகமா இருக்கிற நிலப்பரப்புல தேர்தல் பணியில இருக்கிறவங்களுக்கு நாம நன்றி சொல்லணும். நான் அவங்களுக்கு என்னோட நன்றியை கண்டிப்பா சொல்வேன். அது அவங்கள உற்சாகப்படுத்தும். மிக உயரமான ஓட்டிங் பூத்து ஹிமாச்சல்ல இருக்கு. அங்க வாக்கு பணிக்கு போறாங்க. இன்னும் கேட்டா கடல்ல இருக்கிற தீவுகளுக்கும் போறாங்க. சில சமயம் தலை மேல மெஷின் வச்சு தூக்கிட்டு போறாங்க. நதிகள் மூலம் இலக்குக்கு போறாங்க. சில இடங்கள்ல ஹெலிகாப்டர் மூலமாகவும் அனுப்ப வேண்டியிருக்கு. எந்த ஒரு தனி மனிதனும் தனது ஓட்டுரிமையை இழக்க கூடாது. குடியரசுல எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். ஒரு ஓட்டா இருந்தாலும் அதை சேகரிக்க முழு முயற்சி எடுக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகளை பண்றோம். அப்போ இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்படுற போது யாருக்கு இது உரிமையோ யாருக்கு இது கடமையோ அவங்க வாக்களிக்க வரணும்னு நாங்க எதிர்பார்க்கவும் செய்யறோம். தேர்தல் கமிஷன் ஒரு டேக்லைன் தயார் பண்ணியிருக்கு. வாக்களிப்பதற்கு இணையாக ஏதுமில்லை, நாங்கள் வாக்களிப்போம். I vote for sure, nothing like voting. மக்களோட மனசுல எத்தனை கேள்விகள், பல கேள்விகளை நேயர்கள் வருஷம் பூரா நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் பாரதி. இந்திய ஜனநாயகம் வாக்கு பெட்டிகளில் இருந்து இவிஎம்கள் மற்றும் விவிபேட்டுகள் வரை பயணிச்சிருக்கு. ரொம்ப சரி பாரத். இப்ப மாறி வர காலத்தோட தேர்தல் முறைகள்லயும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடாகட்டும், இவிஎம் விவிபேட் பற்றிய பேச்சாகட்டும், எல்லா சவால்களுக்கும் தேர்தல் ஆணையம் தயாரா இருக்கு. ரொம்ப சரி கல்பனா. வாக்குச்சீட்டுகள்ல இருந்து டிஜிட்டல் அவதாரத்தோட நேர்மறையான மாற்றம் பத்தி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ईवीएम की जो இவிஎம் தொடங்கப்பட்டு 40 வருடங்கள் முழுமையடைஞ்சிருக்கு. ரீசெண்டா நாங்க 40 குளோரியஸ் இயர்ஸ் ஆஃப் இவிஎம்னு நிகழ்ச்சியை நடத்தினோம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்டோட ஒரு மார்வல். வாக்களிக்கிற போது அதுல யாருக்கு ஓட்டு போயிருக்குன்னு பார்க்க முடியும். அதை விட பெரிய விஷயம், எந்த பூத்துக்கு எந்த மிஷின் போகும்னு யாருக்கும் தெரியாது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேண்டிடேட் மற்றும் அவங்கள சேர்ந்தவங்களும் இந்த ப்ரொசீஜரோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கூடவே இருப்பாங்க. இவிஎம் குடோன்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது, கொண்டு போய் வைக்கவும் முடியாது. எல்லாரும் எல்லா சமயத்திலும் கூடவே இருக்கணும். ட்ரைனிங் போதும் அதை எடுக்க முடியாது. பார்ட்டிஸ் கூடவே இருக்கணும். அதுல போல் ஆயிருக்கா எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் செக் பண்ணிக்கலாம். பூத்துல இவிஎம் ரீச் ஆன உடனே ஓட்டு சரியா விழுதான்னு எல்லாருடைய முன்னிலையும் நாங்க செக் பண்றோம். கவுண்டிங் போது நேர்ல உட்கார்ந்து கவனிங்க. ஓட்டிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கணக்கு தெரிய வரும். கவுண்டிங் ஆரம்பிக்கிற போது எத்தனை ஓட்டு விழுந்ததோ அந்த கணக்கு சரியா இருக்கும். அதோட ரிசல்ட்ஸே அதுக்கான ப்ரூஃப். ही प्रमाण है. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் எல்லாத்தையும் மிக எளிமையா விளக்குனாரு. ஆமா பாரதி. மாமா, அடிக்கடி நாம எத்திக்கல் ஓட்டிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது பத்தி ராஜீவ்குமார் அவர்கள் சொல்றதை கேட்போமா? अगर अब आप देख தேர்தல் பாரபட்சமற்ற முறையிலும் எத்திக்கலாகவும் நடக்கிறதுல வாக்காளர்களுக்கும் பங்கு இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கும் அதுல பங்கு இருக்கு. எந்தெந்த விஷயங்களை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொல்லணுமோ, எந்தெந்த விஷயங்களை வாக்காளர்களுக்கு சொல்லணுமோ அதை கன்வீனியன்ட்டா அவங்களுக்கு சொல்ற வழிமுறைகளை நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். அது என்னன்னு கேட்டா, நோ யுவர் கேண்டிடேட்னு ஒரு ஆப். சில இடங்கள்ல கேண்டிடேட்ஸ் மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கலாம். அவங்களுக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். கோர்ட் ஆர்டரும் இருக்கு. என்னன்னா 3 தடவை நியூஸ் பேப்பர்ல அவங்க மேல எந்தெந்த செக்ஷன்ல என்னென்ன காரணங்களால கேசஸ் இருக்குன்னு அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அது தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அப்படிப்பட்ட கேண்டிடேட்டை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு காரணம் சொல்லணும். இப்படி ஒரு ஆப் நாங்க தயார் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் செஞ்சா உங்க மொபைல்லேயே எல்லா கேண்டிடேட்ஸோட ஃபுல் ஹிஸ்டரி பார்க்க முடியும். அவங்களுக்கு எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்கு, என்ன பேக்ரவுண்ட், எல்லாமே தெரிய வரும். இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, விழிப்புணர்வு உள்ள வாக்காளரா இருந்தாலும் சரி, அறிவுள்ளவரானாலும் சரி, எத்திக்கல் விஷயத்துல எங்காவது தவறு நடக்குதுன்னு தெரிய வந்தா அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதோட பெயர் சி விஜில். சின்னா சிட்டிசன், விஜில்னா விழிப்புணர்வு. நீங்க எதை பாக்குறீங்களோ அதை போட்டோ எடுங்க, அனுப்புங்க. இல்லைன்னா 4 வரி எழுதி போஸ்ட் பண்ணுங்க. உங்க அட்ரஸ் எதுவும் எழுத வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்தோட லாங்கிடியூட் லாட்டிடியூட் வச்சு கம்ப்ளைண்ட் லொகேஷன் எங்களுக்கு தெரிய வரும். குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் பக்கத்துல இருந்தா 100 நிமிஷங்களுக்குள்ள லொகேஷனுக்கு வந்துடுவாங்க. जगह पे पहुंच जाएगी.
மாமா கேட்டீங்களா? பேச்சு சுவாரஸ்யமா இருக்கிறப்போ நேரம் போறதையே கவனிக்க தவறிடுறோம். நீ சொல்றது ரொம்ப சரிம்மா. நிறைவா ராஜீவ்குமார் அவர்கள் மக்கள் கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறாருங்கிறதையும் கவனமா கேட்போமா? यही कहना चाहता हूँ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, போன பொது தேர்தல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 67% ஓட்டிங் நடந்துச்சு. பெண்கள் ஓட்டு அதிகமா இருந்துச்சு. இந்த முறை நாங்க உறுதியா இருக்கோம், இந்த பெர்சன்டேஜ் விட அதிகமா ஓட்டிங் நடக்கணும்னு. அதனால ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற கான்ஸ்டிடியூன்சிஸ் ஓட்டிங் பூத்ல அந்த மாநிலத்துல குறைந்த வாக்குகள் பதிவாகிற இடங்கள்ல, அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்ல 60% ஓட்டிங் நடக்குதுன்னா அங்க அதை விடவும் குறைவா ஓட்டு பதிவாகிற பூத்ஸை நாங்க செலக்ட் பண்ணி அங்க நாங்க என்ன சொல்றோம்னா, அட்லீஸ்ட் 60% ஓட்டிங் டார்கெட்டை அடையணும், இல்லைன்னா அதை விட அதிகமான டார்கெட் ரீச் பண்ணணும். இதை கேட்டுட்டு இருக்கிற பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் இந்த தடவை நம்ம வாக்களிச்சே ஆகணும்னு உறுதியா இருக்கணும். நாங்க எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எனக்கு இந்த சமயத்துல இந்த வரிகள் தான் நினைவுக்கு வருது. அலைகளை கண்டு அச்சப்பட்டா படகு மேற்கொண்டு போகாது, முயற்சி செய்வோருக்கு என்றைக்கும் தோல்வி வராது. சோ தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற முறையில நாங்க இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கோம். மேலும் சில வரிகளோட நான் இதை கம்ப்ளீட் பண்றேன். தேடினால் மட்டுமே வழி பிறக்கும், முயற்சி செய்தால் மட்டுமே முன்னேற இயலும், இலக்குகள் நம்மை நோக்கி என்றும் வராது. सामने नहीं आती. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் மூலமா நாம எவ்வளவு அருமையான செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். நமது குழு சார்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆமா மாமா, இந்திய ஜனநாயகத்தோட இந்த புகழ்பெற்ற பயணத்தின் தேரோட்டியா இந்திய தேர்தல் ஆணையம் எப்போதும் இப்படித்தான் தன்னோட பொறுப்புகளை சிறப்பா ஆற்றி வரும். நான் பாரதம், பாரதம் என்னுள்ளே, நான் சக்தியே, சக்தி என்னுள்ளே, சத்யம் பாரத், சிவம் பாரத், பக்தி பாரத், சக்தி பாரத். இப்போ வினாடி வினா போட்டிக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்காகவே நம்ம நேயர்கள் எல்லாரும் ஆவலோட காத்திருக்காங்க. ஆமாம் பாரதி, ஆனா இந்த முறை பதில்கள் மட்டும்தான் இருக்கும், கேள்விகள் இல்ல. ஏன்னா இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட கடைசி எபிசோட். மாமா நீங்க சொல்லுங்க பாப்போம், கடந்த வார நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டோம் சொல்லுங்க. வாக்குச்சாவடியில் உள்ள வாக்காளர்களுக்கு உதவி செய்யும் ஹெல்ப் டெஸ்க் நிர்வாகத்தினை யார் செய்கிறார்கள்? இதுக்கு சரியான பதில் BLO, அதாவது பூத் லெவல் ஆபீசர், வாக்குச்சாவடி நிலை அதிகாரி. இப்போ வெற்றியாளரின் பெயரை அறிவிக்க வேண்டிய நேரம். வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலி நேயர் தேவராஜ் மரிஹால், உத்தம்பூர், ஜம்மு காஷ்மீர். இப்போ நம்ம நேயர்கள் கிட்ட இருந்து வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியின் மூலமா வணக்கம் சொல்லி விடைபெற நேரம் வந்துருச்சு. நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த அனைத்து வெற்றியாளர்களையும் வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியோட ஒரு பகுதியா இருந்த அனைத்து நேயர்களும் தங்களோட படைப்புகள் மூலமா இந்த நிகழ்ச்சியை இன்னும் வளப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப கரெக்டா சொன்ன கல்பனா. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற தேர்தல் ஆணையத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும், தேர்தல் ஆணையத்தின் பிரபல ஐகான்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நேயர்களே, உங்களிடமிருந்து விடை பெற உங்களின் அனுமதி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன கல்பனா, விடை பெறலாமா? ஆமா பாரத். இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ன கத்துக்கிட்டீங்களோ, புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அதை உங்ககிட்ட மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, மத்தவங்களுக்கு சொல்லுங்க. தொடர்ந்து வாக்களியுங்க. ஏன்னா எங்கள் நிகழ்ச்சியின் அறிமுக பாடலே வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன். அப்படித்தானே இருக்கு. ஒரு வாசகனாலும் திருவாசகமா சொன்னீங்க மாமா. இப்போ வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் எங்களோட டீம் உங்கள் அனைவருக்கும் சொல்றோம் வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.